இப்போ மோதிர விளையாட்டு. நான் மோதிரத்தை குடத்துக்குள்ள போட்டுருவேன். உங்க 2 பேர்ல யாருக்கு அது கிடைக்கிறதோ அவ அதான் ஜெயிச்ச மாதிரி. அண்ணா நீ தானே ஜெயிக்கணும். இல்ல எங்க சித்தி தான் ஜெயிப்பாங்க. ஆமா எங்க சித்தி தான் ஜெயிப்பாங்க. யாருக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். புரோஹிதரே மோதிரம் போடுங்க. சரிம்மா. சங்கல்ப சித்தி ரஸ்து. சொல்லு லக்ஷ்மி, மித்ராவும் கேக்குறான்ல. நீ தப்பு செய்யலன்றத உன்னால முடிஞ்சா நிரூபிச்சுக்கோ. இப்ப வந்து சொல்லு லக்ஷ்மி. யார பத்தியும் நீ யோசிச்சுட்டு இருக்காத. நடந்த எல்லாத்தையும் சொல்லிடு. இதுக்கு மேலயும் நீ மௌனமா இருக்கிறதுல அர்த்தமே இல்லம்மா. நீ யாருன்னு மித்ராக்கு தெரியணும். சொல்லிடுமா. அதை என்னால இப்போ இந்த இடத்துல கண்டிப்பா சொல்ல முடியாது மாமா. இப்ப இங்க நடக்கிற விஷயமே வேற. முதல்ல இதை நடக்க விடுங்க, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நீ லக்ஷ்மிய கரெக்டா லாக் பண்ணியிருக்க மனிஷா. இவளை வச்சு எல்லார் வாயும் மூட வச்சிடலாம். இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டை பார்க்க தான் உங்களை நான் இங்க வர சொன்னேன் ஆண்டி. இன்னும் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி புரோஹிதரே, அம்மா நீங்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ கடைசியா பூப்பந்து வச்சு விளையாடணும். இப்போ பூப்பந்து விளையாட்டு. இந்த வீட்ல என்னோட நிலைமை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? எனக்கு தெரியும் அண்ணி. கூடிய சீக்கிரத்திலே உங்க வாழ்க்கை நல்ல விதமா மாறும். ஜானு விஷயத்த அண்ணன் கிட்ட விட்டுருங்க. அவன் ஜானுவ ரொம்ப நல்லா பாத்துப்பான். அண்ணி, என் வீட்டுக்கார் ஃபோன் பண்றாரு. நான் பேசிட்டு வந்துடுறேன். என்னங்க, கவலைப்படுற மாதிரி எதுவும் ஆகல. எல்லாமே நல்ல விதமா நடந்துச்சு. அண்ணன், எங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்ன செஞ்சனா? ஃபர்ஸ்ட் நைட் ரூமை ரெடி பண்றதுக்கு பாவம் அண்ணி தனியால கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் நீங்க போய் உதவி பண்ணுங்கண்ணே. நானா? ஹலோ, நான் லைன்ல தான் இருக்கேங்க. நீங்க சொல்லுங்க. நானா? சஞ்சனா, நான் எப்படி? அண்ணா சீக்கிரம் போங்க. அண்ணி பாவம் தனியா இருக்காங்க. முகூர்த்தத்துக்கும் டைம் ஆயிட்டு இருக்குல்ல, நீங்க போங்க. என்ன சஞ்சனா இப்படி மாட்டி விட்டுட்டா? இப்ப என்ன செய்யறது? ஓகேங்க சஞ்சனா, அண்ணா டைம் ஆயிட்டு இருக்குண்ணா, போங்க சீக்கிரம். அதுக்கு இல்ல. போனா. ஐயோ சொல்லுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். சீக்கிரம் வா, டைம் ஆயிட்டு இருக்கு. முகூர்த்தம் டைம்க்குள்ள இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகணும். வந்து ஹெல்ப் பண்ணு. சாரி. இட்ஸ் ஓகே. அப்புறம் என்ன செய்யணும்? அவங்க 2 பேரையும் உள்ள அனுப்பணும். சரிங்க, எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. சரி, நான் காலையில ஃபோன் பண்றேன். அண்ணி, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களா? உங்க 2 பேர் கையால தான் கன்னியாதானம் நடந்தது. இப்ப ஃபர்ஸ்ட் நைட் ரூமையும் நீங்க 2 பேர் அலங்கரிச்சது அண்ணன் ஜானுவோடைய அதிர்ஷ்டம். என்னது? அந்த ரூம மித்ராவும் லக்ஷ்மியும் அலங்கரிச்சாங்களா? ஆமா பெரியப்பா.
உங்க 2 பேரால நடந்த அந்த கல்யாணத்தால அவங்க 100 வருஷம் சந்தோஷமா வாழுவாங்க. முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு. மித்ரா அண்ணன், நீங்க போய் விவேக் அண்ணனை கூட்டிட்டு வாங்க. ஓகே. ஆம், நீங்க 2 பேரும் போய் ஜானுவை கூட்டிட்டு வாங்க. வா சஞ்சனா. நீ எனக்கு சொந்தமாகிற இந்த தருணத்துக்காக நான் எவ்வளவு காத்திருந்தேன் தெரியுமா? நம்ம காதல் ஜெயிச்சிருச்சு. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டோம். ஹேய், சாரி, புரோகிதர் சொன்ன முகூர்த்தம் தாண்டிடும் போல இருக்கு. நான் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு ஜானு? நீ பெட் மேல படுத்துக்கோ, நான் கீழே பாயில படுத்துக்கிறேன். ஆ, என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ஜானு. அது இன்னைக்கு நைட்டு நடக்க கூடாது. நீ என்ன பேசிட்டு இருக்க ஜானு? என்னாச்சு? என்ன, நீ நினைச்சது நடந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறியா? உங்க அக்காவோட புண்ணியத்தினால இந்த வீட்டுக்கு நீ சொந்தமான, என் பையனுக்கு மச்சுனுச்சியான, அவனை உன் வலையில போட்டுக்கிட்டு அவனுக்கு லவர் ஆயிட்ட. என் பொண்ணோட புண்ணியத்தால என் பையனுக்கு பொண்டாட்டி ஆயிருக்க.